ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ரைட்டு. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியின் பாதுகாப்புக்கு தான் கிறிஸ்துவ ஜீவியம். என்ன சொன்னேன்? நாம் கரெக்டா தேவ சித்தம் நிறைவேற்றினால் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் நல்ல காலங்க, ஆபிரகாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் அவன் சந்ததி இதுவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. பல ஆயிரம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது. நாம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, இந்த பூமியில ஆத்துமா ஈடேறுவதற்கு, ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் பிரயாசப்பட்டானே ஆனால் அவன் சந்ததி பகிரங்கமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறது, பெரிய வீடுகள் கட்டி இதாக இருக்கணும். இல்லை, நோய் இல்லாமல் சமாதானமான, சந்தோஷமான, விடுதலையான வாழ்க்கை வாழ்வதே பெரிய சொத்துக்கு பெற்றதின் அடையாளம். அல்லேலூயா. நல்ல குறிப்பை கரெக்டாக காட்டுக்கிடுங்க. நீங்கள் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எந்த கோணத்திலேயாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு முயற்சி பண்ண வேண்டும். ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட முயற்சி பண்ண வேண்டும். நான் அநேகர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும், எனக்கு துரோகம் பண்ணினாலும், அல்லது என்னை தூஷணமாய் பேசினாலும், என்னை வஞ்சித்தாலும், நான் யாருமே அதுக்கு எதிர்த்து பேசுகிறதோ அல்லது அப்படி நாசமாக போயிருன்னு சொல்கிறதோ, நீங்கள் கெட்டு போயிருன்னு சொல்கிறதே கிடையாது. நேமாவே சொல்லியிருக்கேன்னா என்னைக்காவது சொல்லுறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு ஆத்துமா. இப்போ ஒரு தீமை செய்கிறான், அவனை ஏன் கர்த்தர் இவ்வளவு நாள் வச்சிருக்காருன்னு நான் நினச்சி பார்த்தேன். அவனும் ரட்சிக்கப்படுவதற்காக தான் பூமியில் வச்சிருக்காரு. நியாய தீர்ப்பு உடனேலாம் வராது. சில பாவங்கள் முந்திக் கொள்ளும், சில பாவங்கள் பிந்தி வரும். இதெல்லாம் காரியங்கள். அதனால நீங்கள் அல்லேலூயா, உங்கள் சந்ததியின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய யுத்தமாகிய பிசாசின் யுத்தத்தோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கூட நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கையின்படி நடந்த அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. அநேக பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாடில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தன்னுடைய அல்லேலூயா பக்தியின் அடிப்படையில் தரிசித்து அல்லேலூயா அவர்கள் இந்த பரிசுத்த ஆவியின் தன்மையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய யுத்தத்தை பண்ணினார்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதவசனத்தில் வாசிச்சிருந்தா தான் நான் சொல்லுது பூரா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. ஏதோ கதை சொல்லுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ரைட், போட்டோம். நன்றியோடு கூட அநேக பரிசுத்தவான்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது ஒரு டயத்தில் இறங்கி சில கிரியைகளை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோ, தரிசனத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லிட்டோ, அல்லது சில வெளிப்பாடுகளை கொடுத்து விட்டோ அதுக்கப்புறம் அவனை விட்டு நீங்கி விடுவார். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து இந்த யுத்தத்தை செய்வதற்குண்டான கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல ராஜாக்கள் ராஜ்யத்தை ஆளுகை செய்தார்கள். அவர்கள் ஒரு நாட்டோடு ஒரு நாடு யுத்தம் பண்ணும்போது அது கர்த்தருடைய யுத்தமாய் கருதப்பட்டது. 20 ராஜாக்கள் யூதாவை ஆண்டார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள். இல்லை, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சாலமோன் காலத்துக்கு அப்புறம் தான் யூதாவும் சமேரியாவும் பிரிந்தது. சமேரியாவையும் யூதாவையும் 20 வருடங்களாய் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம தாவீதின் காலத்தை தான் நம்ம எடுக்க போகிறேன். சவுல் என்பவனை தேவன் அபிஷேகம் பண்ணி அவன் மேலே தன் தேவ தரிசன திட்டத்தை வைத்து கர்த்தருடைய யுத்தமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எதிரியாயிருக்கிற எல்லா சத்துருவையும் மடங்கடிக்கும்படியாய் அவன் மேல தேவன் அபிஷேகத்தை வைத்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனை யுத்தத்துக்காகவும் ஜனங்களை நடத்துவதற்காகவும் நியமித்தார். இதை நீங்க சாமுவேல் 9வது அதிகாரத்தில் வாசிக்கலாம்.
அதுக்கப்புறம் சவுல் என்பவன் தேவன் சொன்ன யுத்தத்தை செய்யாதபடி அல்லது அமலேக்கியரை அழித்து விடு என்று சொல்லும்போது அவர் அழிக்காமல் ஆடு மாடுகள் எல்லாம் அவன் திருடி வைத்து கொண்டான், தேவனை வஞ்சித்து வைத்து கொண்டான். சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே பலிபீடத்தில் ஏறி இவன் தேவனுக்கு ஆராதனை பலிகளை செலுத்த ஆரம்பித்தான். இதனால தேவனுடைய கோபம் சவுல் மேல் விழுந்து அவன் ராஜ்யபரத்தை நீக்கினார். ராஜ்யம் நின்றது. அவன் ராஜ்யத்தில் இருக்கும் போதே அவன் ராஜ்யபரம் நீங்கிறது. இது நல்ல திரும்பவும் கேட்டுக்கிடுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதெல்லாம் கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன யுத்தம் பண்றோம்னா, பிசாசின் கையில் இருக்கிற கிறிஸ்துவ ஜனங்களை மீட்டெடுத்து கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கும்படியான பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறோம். என்ன சொன்ன உலக ஜனங்கள் பிசாசின் கையில் இருக்கிறது. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளை? இவர்களை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாம் பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறோம். யாரோடு யுத்தம் பண்ணுகிறோம்? பிசாசின் கையில் இருக்கிற அந்த ஆத்துமாவை பிரித்து நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கிறேன். இதுவும் பயங்கரமான ஒரு யுத்தம். ஆமென். இது என்னது? யுத்தம். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசம், யூதா தேசம், சமாரியாவும் சேர்ந்த தேசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அரசாண்டான். அதை அரசாடும் போது அந்த ஜனங்களை வேற தேசத்து ஜனங்கள் பிசாசு வந்து தாக்க வரும் பொழுது இந்த ராஜா போய் நின்று யுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. அது கர்த்தருடைய யுத்தமாய் கருதப்பட்டது. யாருடைய யுத்தம்? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவும் பிசாசு என்றும் அவர்களோடு யுத்தம் பண்ணுவது கர்த்தருடைய யுத்தம் என்றும் கணக்கிடப்பட்டது பழைய ஏற்பாடு காலங்களிலே. அல்லேலூயா. புதிய ஏற்பாடில் நான் இப்போ முந்தி சொன்னது தான், பிசாசு கையில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக நாம் யுத்தத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தில் அல்லேலூயா, இந்த ஊழியத்தில் நீங்கள் ஆத்துமா ஆதாயப்படுத்துவதற்கு அல்லேலூயா உதவி செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பேர்களை மீட்டெடுத்து ராஜ்யத்திற்குள்ளாய் நடத்துகிறீர்களோ அவ்வளவும் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அது உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், உங்கள் வீட்டு வேலைக்காரனாக இருக்கலாம், யாரோ அவங்களுக்கு இயேசுவை சொல்லி அவங்கள சொல்ல மாடம் பிடியிலிருந்தும் எசைக்கம்மன் பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் பிடுங்கி எடுத்து இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் நடத்தினீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினால் நீங்கள் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எனக்கெல்லாம் அப்படிதான். நான் இதெல்லாம் வேத வசனங்கள் தான், வேத வசனத்தில் தான். என் பையன் படிப்புக்கும் அவன் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. மாதம் 1 லட்சம் ரூபாய் வேலை பார்க்கலாம், கையில் கிடைக்கிறது தான் குறையலாம். சொல்லிக்கலாம் 1 லட்சம் ரூபாய்னு. ஆனால் இவன் கூட படித்த பையங்க அநேகர் இந்த அளவுக்கு இல்லை. காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் தேவனை சேவிக்கிற விதமாகத்தான் தேவன் அவங்க குடும்ப பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னா, சவுல் தாவீதுக்கு பயங்கரமாய் விரோதமாய் நின்றான். அதாவது ஊழியத்துக்கு விரோதமாயிருந்தான், அதாவது தேவ திட்டத்துக்கு விரோதமாயிருந்தான். தேவ திட்டம் என்பது தாவீது ராஜா ஆக வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென். நல்ல கவனிச்சதான் உங்களுக்கு புரியும். இந்த தேவ திட்டத்திற்கு, அதாவது தாவீதுக்கு எதிர்த்து நிற்பது தேவ திட்டத்திற்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் எதிர்த்து நிற்பது. அல்லேலூயா. ஆனால் அவனுடைய பிள்ளை யோனத்தான், அவன் தாவீதுக்கு ஹெல்ப் பண்றான். அப்பா தாவீதை கொல்ல பண்ணுன்னு பார்க்க மருமகன் தான் தாவீது. இந்த தாவீது இல்லை. யாரு? சவுலோட மவளை தான் கட்டியிருக்கான். ஆனா அந்த தாவீதை மாமா கொல்ல பார்க்கான், மச்சினை சப்போர்ட் பண்றான்.
ஒரு கட்டத்துல மாமாவும் மச்சனனும் க்ளோஸ். அவன் பிள்ளை இருக்கிறான், மோபி பெசட், மேபி பெசட்டா வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. இல்லை இல்லையா, அவன் இருக்கான், அவனுக்கு கால் 2 நடக்க முடியாது. அவனை சாகும் வரை கர்த்தர் தாவீதை கொண்டு பராமரிக்கவும் அவனை கொண்டு போஷிக்கவும் செய்தார். இது யார் செய்த நன்மை என்றால், ஜோனத்தான் தாவீதுக்கு யுத்தம் பண்ணும் பொழுது அவனுக்கு உயிருக்கு விரோதமாய் அவங்க அப்பா சவுல் எழும்பும் போது பாதுகாத்ததுனால தான் அவன் சந்ததியாகிய யோனத்தானை தாவீதை கொண்டு பராமரிக்க செய்தார். சொல்லு, புரியுதா? அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளும் தேவனுடைய ஊழியங்களுக்கு நின்றோமானால், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ ஸ்டெபி இதில் தான் இருக்கா. ஸ்டெபி நினைக்கா, கோமதி அம்மா மக ஜெபமே பண்ண தெரியாது, அது எப்படி கேன்சர்லேருந்து குணமானது? நான் ஜெபம் பண்ண தெரியும், வேதவசனம் வாசிக்க தெரியும், நான் இவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன், இவ்வளோ தூரம் ரசிக்க, அது எப்படி ஆகுது? சித்தம் இல்லை, சித்தம் வந்து எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது. அந்த பிள்ளை, அது யார், லாரா, ஒரே ஒரு தடவை வந்து எங்கள் உபாச கூட்டத்துக்கு வந்தது. மாமான்னு சொல்லுன்னு தெரியல, அங்கிள்னு சொல்ல தெரியல, என்ன சொல்லுது, என்னம்மா சொல்லுமா, என்ன செய்யணும், எனக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, என்னை ஆஸ்பத்திரியில் கூட சேர்த்துட்டாங்க. ஆனால் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரூபா கொடுக்கறதுக்கு ரூபா இல்லை. ஒரு அண்ணன், நான் ஜோம் பண்ணேன், அண்ணன் எங்கேயோ இருந்து எலியான்னு ஒரு அண்ணன் ஆஸ்பத்திரி பில்லை பூரா அவங்களே கட்டிட்டாங்க. எனக்கு என்னது மஞ்சக்காமால இருந்தது, அது சொன்ன சாட்சி. ஆமாம், உடனே அங்கே ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே இந்த திருமண காரியங்களுக்கு நீர் உதவி பண்ணுமையா அப்படின்னு. போன அடுத்த வாரமே அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, அது லாராக்கு திருமணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படின்னு. அது நடக்குயா, இது நடக்க மாட்டேக்கு. வசனம் தெரியாது, ஜெபம் தெரியாது, எழுப்புதல் தெரியாது, மனம் திரும்புதல் தெரியாது, இயேசு மரணம் தெரியாது, நமக்கு எல்லாம் தெரியும். நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. ஆண்டவரை பூர்ணமா நம்புவாங்க. புதுசா வந்திருக்கவங்க போன வாரம் சொன்ன மாதிரி கையில துட்டு இருந்துன்னா கடைநல்லூர்ல போய் வயிற்று வலிக்கு பார்ப்பான். கொஞ்சம் துட்டு கூட இருந்துன்னா எங்க போய் பார்ப்பான்? மதுரையில இருந்து போய் பார்ப்பான். அதோட கொஞ்சம் துட்டு கூட இருந்ததுன்னா எங்க போய் பார்ப்பான்? மெட்ராஸ்ல போய் பார்ப்பான். அதோட கொஞ்சம் துட்டு கூட இருந்ததுன்னா லண்டன், அமெரிக்கா, லண்டன் போயிருவான். துட்டே இல்லைன்னா அதுக்குதான் தீமோத்தேயு உதாரணமா சொன்னேன். தீமோத்தேயுட்ட துட்டே இல்லை, யாரை தேடுவான்? பிளேட்டை தேடுவானா? ஆட்டோவுக்கு துட்டு இல்லை. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. நல்ல கண்கள். நீ தேவ சித்தம் என்பது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. ரட்சிக்கப்படுவதற்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு பிசாசின் யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க யுத்தம் செய்து அல்லது யுத்தம் செய்கிறவர்களோடு நின்று ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி இருந்தீர்களானால் உங்கள் சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நான் தாவீதோட குமாரன். நான் யார் குமாரன்? தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு. நான் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமன் பிறந்து 4000 வருஷத்துக்கு மேலாவது. நான் ஆமென், நான் ஆபிரகாமின் குமாரன். அல்லேலூயா. திரும்ப சொல்ல, பழைய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் யாராவது ஒரு ஆளுக்கு தான் இந்த தரிசனத்தை கொடுத்து, புதிய ஏற்பாடில் உள்ள அபிஷேகத்தை கொடுத்து, புதிய ஏற்பாடில் உள்ள அல்லேலூயா இயேசு மரித்ததையும் உயிர்த்ததையும் தரிசனத்தை கொடுத்து அந்த பலத்தை கொடுத்து நடத்தினார். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. உங்களுக்கு சிலுவையை உங்களுக்கு முன்பாக நடத்த முடியும், நிறுத்த முடியும். பழைய ஏற்பாடுல அவங்க காலத்துக்கு பிறகுதான் சிலுவை வந்தது, ஆனால் தரிசனத்திலே கண்டார்கள். அல்லேலூயா. தரிசனம் கட் பண்ணுங்கம்மா.
कृपया लाइन पर बने रहिए। The person you are speaking with has put your call on hold. Please stay. ரைட், அல்லேலூயா. கட் பண்ணுங்க. அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है। कृपया लाइन पर बने रहिए। The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने சொன்னா புரியதா? கட் பண்ணுன்னா கட் பண்ண வேண்டியதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ரைட், பழைய ஏற்பாடில் தரிசனத்தை பெற்று தேவனுடைய ஊழியங்களை செய்தார்கள். பழைய ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்து மரித்தது பழைய ஏற்பாடு அல்ல, புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் நடுவில். ஆனால் இவங்க காலத்துக்கு பிறகுதான் இயேசு சிலுவையில் மரித்தார். ஆனால் மரித்த காரியங்களை அல்லேலூயா ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் அல்லேலூயா தாவீதுக்கும் தரிசனத்திலே கொடுத்தார். கொடுத்து அவர்களுக்கு பரிசுத்தாவியானவரின் தன்மையை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து யுத்தம் பண்ண வைத்தார். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. நீங்க எப்பமெல்லாம் மனம் திரும்புகிறோம் சொல்லுங்க. எப்பமெல்லாம் மனம் திரும்புகிறேனோ அப்பமெல்லாம் ஆவியானவருடைய பலத்தை பெறுகிறேன். ஆவியானவர் பலத்தை எப்பமெல்லாம் பெறுகிறேனோ கர்த்தருடைய யுத்தமாகிய பிசாசை ஜெயிக்கிறேன். ஆனா புதிய ஏற்பாடு அவ்வளவு பலன் உள்ளது. ஆனா ஏன் ஊழியம் செய்யணும்? நான்லாம் ஏன் ஊழியம் செய்யணும்? 30 வருஷம் 34 வருஷம் ஓடிட்டு இருக்காரு. ஏன் இப்படி ஒளியம் செய்யணும்? ஏன்டா ஏன் நம்ம இவ்வளோ வயசுக்கு அப்புறம் விடிய காலம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு 6 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி அங்கே போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கே போய் இறங்கி அங்கே ஆள் வருதா வரலையான்னு பார்த்து சாப்பிடாம ஓடி எப்போ பயங்கரம். இது தேவையான பார்த்தா நான் என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல. இதுதான் எனக்கு சொத்து. இதுதான் எனக்கு பயங்கர ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் தெரியணுங்கக்காக சொல்லிட்டு இருக்கேன். விவரமாக விளக்கு நேரம் எடுக்கிறதே நீங்களும் தேவ ஊழியம் செஞ்சாதான் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளோதான் துட்டு சொல்ல வச்சிருக்க, யார் கொண்டு போவான் என்று அறியாது இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அது துருமுடித்து போகும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ரைட். இப்போ பிரச்சனை என்னன்னா, சவுல் அல்லேலூயா தாவீதை கொல்ல பார்க்கிறான். சவுலோட வேலை தாவீதை கொல்லுவது அல்ல. சவுலோட வேலை தன் இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியர் பக்கத்து தேசமாகிய பிசாசினிடத்திலிருந்து பாதுகாத்து அவர்களை நடத்த வேண்டியதான் யார் வேலை? சவுல் வேலை. சவுல் தேவனை சேவிக்கணும், பலி செலுத்தணும், ஆண்டவரை வணங்கணும், வணங்கிட்டு அவங்க இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளை மட்டும் மற்ற பிசாசு தாக்காதபடி பாதுகாக்கணும். இப்ப இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? யாரை துரத்திக்கிட்டு இருக்கான்? தாவீதை துரத்திக்கிட்டு இருக்கான். தாவீது யாரு? தாவீதையும் மர்மம் மட்டுமல்ல, தேவனை வணங்குகிற ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. சவுல் ராஜ்யபரம் பண்ணுவதற்கு முந்தியே அல்லேலூயா ராஜ்யபரம் அல்லேலூயா ராஜாவை ஆன பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் தாவீதே பிறக்கான். எத்தனை வருஷம் கழிச்சு? அதுக்கு 30 வயசுல இவன் ராஜாவும் தான். இவன் ராஜா ஆன பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் தாவீதே பிறக்கிறான். அல்லேலூயா. அப்போ இவன் கருவில் இருக்கும் பொழுதே இவனை ராஜாவாய் யார் ஏற்படுத்துறாரு? தேவன் ஏற்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, நீ இருக்கும்போது உனக்கு ராஜாவர்த்தனை ஏற்படுத்திட்டேன் அப்படிங்காரு ஆண்டவர் சொல்றார். யாரு? சவுல் ராஜாவா இருக்கும்போது இன்னொருவனு நான் ராஜாவே அவன் பிறக்கவே இல்லை. அவன் எங்க இருக்கான்? தாயின் கருவிலே உருவாகல. அதுக்கு முந்தைய அபிஷேகம் பண்ணப்படுகிறான். யாரு? தாவீது. இந்த கனமான ஊழியம் இவன் தாவீது வைத்திருக்கிற ஊழியம், தாவீதுக்கும் சவுலுக்கும் கொடுத்த ஊழியம் கனமான ஊழியம். கனமான ஊழியத்தில் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கொல்லுவதற்கு அலைகிறான். தாவீது அவனை கொல்லுவதற்கு அலையல. பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? அல்லேலூயா. அது அவன் மகன் என்ன பண்றான் தெரியுமா? அவனும் அல்லேலூயா ஊழியத்துக்கு பயங்கரமாய் சப்போர்ட் பண்றான். யாருக்கு?
தாவீதுக்கு சப்போர்ட் பண்ற சவுல் மாமன் யோனத்தான் தாவீதுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றது? கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு சப்போர்ட் பண்ணுவது. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் சப்போர்ட் பண்ணுவது, தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணுவது. அவன் எப்படிலாம் சப்போர்ட் பண்ண பார்ப்போம், வாசிப்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 1, 2, 3. பதினெட்டாவது 1, 2, 3 டக்கு டக்கு வாசிக்கிற. ரொம்ப வசனங்கள் வாசிக்க வேண்டி இருக்கு. டக்கு டக்கு வாசிக்க. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். போதும், நான் ரொம்ப வாசிக்கணும், இப்ப நேரம் இல்லை. வேதம் சொல்லுது, இவன் ஆத்மாவா, இவன் என்ன நினைக்கானோ அதே அவன் நினைக்கான். அவன் என்ன நினைக்கானோ இவன் நினைக்கான். அவனை உயிரை போல சிநேகிக்கிறான். யார? நீ தாவீதுன்னு நினைக்க கூடாது, ஊழியத்தை. எதை? ஊழியத்தை நினைக்கிறான், ஜனங்களை நினைக்கிறான். ஊழியத்துக்கு நீ சரியானபடி தேவ ஆத்மாக்காக ஓடினீங்கன்னா உங்க சந்ததி பெரும்பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பெரும்பகுதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எங்க சங்கர் நகர் தாளையத்தில் இறங்கி சங்கர் நகருக்கு போகணும். அது பெரிய கொடுமை. 6 மணிக்கு ஜெபம் நடத்தணும், 9:30 முடியும். சங்கர் நகர் போயிருக்கீங்களா? யாரும் சங்கர் நகர் போனது கிடையாதோ? தாளையத்து அந்த சங்கர் நகர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி எங்கே இருக்கு தெரியுமா? காட்டுக்குள்ளே 2-3 கிலோமீட்டருக்கு அங்கே உள்ளே போகணும். 9 மணிக்கு முடிச்சுட்டு நீங்கள் மெயின் ரோட்டு வந்தால் தான் பஸ்ஸு. அது பஸ்ஸு அங்கே வந்தோன்னா மணி எத்தனை மணிக்குனாலும் பஸ் இருக்குது. அங்கேருந்து திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியிலேருந்து பஸ் பிடிச்சி இப்போ ஊருக்கு வரணும். அங்கே ஒரு பிரதர் ரசிக்கப்பட்டார். அவர் பேர் பிலிப்பு. அவர் அங்கே சங்கர் நகரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ரொம்ப பெரிய அதிகாரியாக இருக்கார். 2 பொட்டை பிள்ளைகள் இருக்காரு, தெரியுமா? உடனே அங்கே இருந்து எங்கே மாற்றிட்டாரு? சேர்மாதேவிக்கே வீட்டை மாற்றிட்டாரு. மாற்றிட்டு அங்கே சங்கர் நகரில் அவர் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அவருக்கு எல்லாம் ஃப்ரீ. சாப்பாடு, இருக்க, ரூம்பு எல்லாம் ஃப்ரீ. ஆனால் கரெக்டாக வேலை பார்த்துட்டு ஊருக்கு வந்துடுவார். நான் இவர்கிட்ட போய் சொல்ல, எப்படியா நாங்கள் போயிட்டு ஊழியம் பார்த்துருப்போம். என்ன ஊழியம் பார்த்துருப்போம்? அவர் எப்படி வாரார் பாரு. நீ வாரத்தில் 1 நாள் போயிட்டு வர்றது சொல்கிற. அவர் டெய்லி எங்கே போயிட்டு வர்றாரு? வேலைக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து சோறு பொங்கணும், கறி வைக்கணும், பாத்திரம் தைக்கணும், துணி தைக்கணும், எல்லாம் செய்யணும். அந்த அம்மா அப்படியே அது டாக்டரு. நான் பண்ண தவசனா வாங்க. இப்போ நான் அங்கே கிளினிக் போட்டிருக்கேங்க, தெங்கலத்தில் கிளினிக் போட்டிருக்கு. எத்தனை வருஷம் போனாலும் நமக்கு மேலே ஒரு பெரிய அன்பு உண்டு. அதுக்கு என்ன தவசனா நான் போனால் மாத்திரம்னா அடுக்கலைக்குள்ளே போகும். 2 பொட்டை பிள்ளைகளையும் அவர் குளிப்பாட்டி, அவர் ட்ரெஸ் போட்டு, பவுடர் போட்டு, கண்மை போட்டு, நம்ம தூங்க வச்சு எல்லாம் செய்யணும். அந்த அம்மா மட்டும் அது பாட்டில் மெத்தையில் படுத்துக்கும். அல்லேலூயா. அங்கே போய் ஜோபக்கூட்டம் நடத்திட்டு வரணும். எனக்கு என்ன ஆத்திரமா வந்திருக்கு? கடையத்துக்கு நான் அலைச்சல் இருக்க மனுஷன் கண்டுவிட மாட்டான். அவ்வளோ அலைச்சல் அலைஞ்சிருக்கேன் கடையத்தில் மட்டும். எப்போ? 1990. நீ பிறந்த தேதி எவ்வளவு? 87. அப்போ ஒரு 3 வயசு இருக்கும்போது பெரிய தெரு, அந்த தெரு, இந்த தெருன்ட்டு பயங்கர அலைச்சல். ஏகப்பட்ட மீட்டிங் நடத்திருக்கேன், ஏகப்பட்ட வீடுகளில் ஜோக்கூட்டம் நடத்திருக்கேன். அவர் யார்? சாமுவேலா? பலசர கடை வச்சுருந்தாரு, செல்வராஜ். அவர் தான் என் கூட வருவார். எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ணால் அவர் நானும் போவோம். அவர் பிரசங்கம் பண்ணுவார். எங்கே போனாலும் இந்த திராட்சை ரசம், கல்யாண வீடு, அதில் திராட்சை ரசம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அவர்கிட்ட கேட்பேன், என்னையா அங்கே தானே அப்படி பேசினேன், அது பாட்டில் இருக்கட்டும் யா போங்க அப்படின்னு. அடுத்த ஒரு இடத்துல போனாலும் அந்த வீட்லேயும் திராட்சை ரசம், தண்ணீர், திராட்சை ரசம். அல்லேலூயா.
ஆனால் அவளுக்கும் அவ்வளோ வசதி இருக்கு. ஆனால் கடையில் இருப்பாரு. நான் போய் நிற்பேன், ஐயா இந்த இடத்துல போய் ஜோம் பண்ணணும் வாரியலாருன்னா போதும், உடனே மகனை கூப்பிட்டு பட்டியில் பொண்டாட்டியை அரை வச்சுட்டு உடனே பைக்கு ஒரு பெரிய சோளாப்பூர் பையன் போட்டுருப்பாரு, பைபிளை தூக்கி வச்சுட்டு கிளம்பிடுவார். அல்லேலூயா. எதுக்கு? ஆனால் அது எனக்கு நான் கிருபைன்னு நினைக்கிறேன். என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனால் வாங்கியோடு ஓடினேன். ஆனால் பின்னால் வரும்போது தான் தெரியுது, அல்லேலூயா, என் சந்ததிக்கு உலக ஆஸ்தியை காட்டிலும் தேவனுடைய பொக்கிஷமாகிய அநேக ஆத்துமாவை களஞ்சியத்தில் சேர்க்கும் பொழுது என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. தாவீது யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்யறான்னு தெரிஞ்சாலே யாரு கொன்றுவா? யாரை கொன்றுவா? யோனத்தான கொன்றுவான். மகன் தான் மகனை கொன்றுவான். ஆனா தாவீதை கொல்லணும்னு அவாலை தான். ஆனா தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணியாத இவன் ஆத்மாவும் அவன் ஆத்மாவும் உயிரை போல நேசித்தானாம். அல்லேலூயா. தாவீதை இல்ல, தாவீதின் ஊழியத்தை. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம், டக்குன்னு வாசிப்போம். அதே அதிகாரம் 20வது அதிகாரம் 17வது வசனம் வாசிமா நிசியா அம்மா. 20வது அதிகாரம் 17வது வசனம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். ஒரு நிமிஷம் போதும், அது 17 போதும். வேதம் சொல்லுது உயிரை போல சிநேகித்தான். யாரு? தாவீதை பெரிய கோடீஸ்வரனா இருந்தானா? ஊர்ல பேர் வாங்கி இருந்தானா? அதுக்கு அப்புறம் தான் அவன் பேர் வாங்கினான். அப்போ வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு தாவீது யார் மதிப்பாங்க? ஊழியக்காரனா யாருமே மதிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களை மதிக்க மாட்டாங்க, எல்லாம் அற்பமாக நினைக்கும். எனக்கு ஒரே ஒரு இது, எவரு அற்பமாக நினைச்சு எனக்கு இருக்கு, எனக்கு யாரு அற்பமாக நினைச்சிடக்கூடாது, அவர் என்னை நல்லா நினைச்சா போதும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கவும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவளை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நினைத்து நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குளித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி ஓடி நான் எய்கிற அம்புகளை எடுத்து கொண்டு வா என்று சொல்லி. போதும் ரொம்ப வாசிக்கணும், நேரம் ஆயிட்டு. இயேசுவின் நாமத்தினால யாரை ஈட்டி வச்சு கொள்ள பார்க்கலாம்? தாவீது நாள் இருக்கு. சொந்த மகனை வெறித்தனை யாரு மேல இருக்கு? தாவீது மேல இருக்கு. தாவீதுக்கு யாரு சப்போர்ட் பண்ணாலும் நினைச்சிடணும், கொல்லணும். அல்லேலூயா. இவனுடைய மரணம் எப்படின்னு தெரியுமா? குத்திட்டான், சைட்ல குத்திட்டான். உயிர் போக மாட்டேக்கு, உயிர் போகாம வேதனைப்பட்டு இருக்கான். அங்கிருந்து ஒரு எகிப்தியன் வாரான், ஏங்க வா,
நீ என்ன செய்வோம், ஈட்டியால் என்னைய குத்தி கொன்று, இல்லைன்னா என் தலையை வெட்டிடு, எனக்கு வேதனை தாங்க முடியல அப்படிங்க. அவன் என்ன சொல்லலாம், நீ இஸ்ரவேலை நான் என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படிங்க. கொல்ல மாட்டேன்னு ஈட்டியை நட்டுக்கிட்டு ஓடி போய் அந்த ஈட்டியில் விழுந்துருக்கான். யாருக்கு? சவுலுக்கு. ஏன் விழுந்தான்? தேவனுக்கு விரோதமா நடந்தான். யோனத்தானும் சவுலுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவனுடைய முடிவும் அங்கனதான் இருந்தது. யாரோட முடிவு? தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணான். ஆனா அதே மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணான்? சவுலுக்கு அப்பாவில்ல, வேற செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் தாவீது அல்லேலூயா சவுலை 2 முறை காப்பாற்றினான். நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கான் ஒரு கூடாரத்துல. ராஜா சவுல், சுத்தச்சூழ போர் சேவகர்கள், சுத்தச்சூழ ஈட்டி நாட்டப்பட்டிருக்கிறது. இவன் நிக்கிறவங்கெல்லாம் அல்லேலூயா வாள் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. தாவீது என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவ்வளவு வேறு கூட்டத்தின் மத்தியில ஒரே ஒரு மனுஷனை கூட்டிக்கிட்டு எப்படிதான் உள்ள போனான்னு தெரியல. போய் அவன் படுத்திருக்க கட்டில் பக்கத்துல அவன் தண்ணி குடிக்க வச்சிருப்பான்ல தலைமாட்டில், செம்ப தூக்கிட்டு வந்துட்டான். சால்வி அப்பா இருக்கல, நேர செம்ப தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து இவன் இந்த மலையில் இவங்க இருக்காங்க, அடுத்த மலையில் அவன் மேலே உட்காந்துருக்கான், நடுவில் கீழே எல்லாரும் இருக்காங்க. போச்சவரெல்லாம் மலையில் ஓரத்தில் அவன் கூடாரம் போட்டுருக்கான். விடிய காலம் எந்திரிச்ச உடனே சவுலை பார்த்து கூப்பிடுறான். சவுலே, உன் பக்கத்தில் இருந்த ஈட்டியும் செம்பையும் எங்க? இது என் மகனுடைய சத்தம் அல்லவா அப்படிங்க. அல்லேலூயா. ஒரு தெள்ளு பூச்சி, ஒரு கௌதாரி மாதிரி இருக்கிறேன், என்னைய வேட்டையாடவா இந்த இஸ்ரவேல் ராஜா என்னை தொடர்ந்து வர்றாரு. 3000 பேர் இருக்கா அவன் கூட, இவன் கூட ஆளே இல்லை. அப்னரே, நீ ராஜாவை காக்காமல் போனது என்ன? அவன் சொல்ல, அங்கிருந்து நான் நினைச்சிருந்தேன் என் கூட வந்தவன் அவனை கொண்டு போடுன்னு சொன்னான், ஆனா நான் கொண்டு போடலை, நான் அவனை உயிரோட வச்சுட்டேன். இது யாரோட ஆத்துமா? அல்லேலூயா. இப்படி இருக்கவங்க தான் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். எதிரி கையில் அப்படிட்டான். இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? போய்கிட்டே இருக்கான். இவனுக்கு பாத்ரூம் போகணும்னு ஆகிட்டு, இப்போ பாத்ரூம் போகிற ரெஸ்ட் ரூம்னு ஆகிட்டாங்க. எங்கனே போய் பாத்ரூம்னு கேட்கப்படாமா, ரெஸ்ட் ரூம்னு கேட்கணுமா? ரெஸ்ட் ரூம்னா படுத்து உறங்குறது இல்லை, அங்கே போய் பாதி பேர் செல்லை வச்சுக்கிட்டு படுத்து தான் உறங்குறான். எல்லாம் ரெஸ்ட் ரூம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குகைக்குள்ள போய் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டான். ரெஸ்ட் ரூமுக்கு போனவன் பின்னாலே இவன் போய் இவன் போட்டிருக்க சால்வையில் ஒரு முக்க மத்திரம் அறுத்துட்டு வந்துட்டான். அறுத்துட்டு வந்த பிறகு சொல்றான், போகும்போதே சவுல் ராஜாவே, உங்களுடைய சால்வையில் ஒரு முனியை நான் அறுத்து வந்துட்டேன், உங்க கொல்லுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போதான் அவன் அழுதான். யாரு? சவுல். ஐயா, நீ கொண்டிருக்கணும்னா கொண்டிருக்கலாமே, என்னை உயிரோட வச்சுட்ட, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போட மாட்டேன், நீ போய்க்கன்னு விட்டுட்ட. என்னையவா? அதுக்கப்புறம் தான் அவமானப்பட்டு அவன் திரும்பி போறான். யாரு? சவுல். போயிருந்தான் ஆட்டால. அதுக்கப்புறம் அவனை தேடவே இல்லை. 2 தடவை இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. அல்லேலூயா. இந்த செய்தி வீட்டில் கேட்க, யோனத்தான் வீட்டில் கேட்க. வீட்டில் கேட்கும்போது அந்த பாட்டியம்மா என்ன செஞ்சுது? பேரனை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4ஆவது அதிகாரம். ரொம்ப முக்கியமான வசனங்கள். 4ஆவது அதிகாரம் வாசிக்கலாம். 1, 2, 3, 4. யாரா வாசிங்க, டக்குன்னு வாசிங்க.
அப்னேர் எப்ரோனில் செத்து போனதை ஆமென் சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திறனற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவனாரான ஆமென் 2 பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாப். அவர்கள் பென்யமீன் புத்திரரில் ஆமென் பேரோத்தானாகிய இம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமீனுக்கும் அடுத்ததாய் எண்ணப்பட்டது. பேரோத்தியர் கித்யோனிமுக்கு ஓடிப்போய் நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். யோனத்தானும் இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி எடுத்துக்கொண்டு ஓடி போன போது ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசத் என்று பெயர். அவனுக்கு மேவி போசத். இது மனசுல வச்சுக்கணுமா? மேவி போசத். மேவி போசத் சவுலோட பேரன், யோனத்தானுடைய மகன். பாட்டியம்மா என்ன செய்து? அல்லேலூயா. அலெக்ஸை தூக்கிட்டு ஓடுது. ஒரு மாடு முட்டை வந்துட்டு. அல்லேலூயா. அலெக்ஸுக்கு 5 வயசு. பாட்டியம்மாவுக்கு என்ன செய்யணும் தெரியணும். இவன் 5 வயசு ஆகிட்ட இவனை தூக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாதுன்னு தெரியணும். அதுக்கு என்ன செய்யல, பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு ஓடுது. அறிவில்லாம ஓடுது. என்ன அறிவில்லாமன்னா, தாவீது அல்லேலூயா சவுலை கொல்லுவதற்கோ யோனத்தானை கொல்லுவதற்கோ இதற்கு முன்னால முயற்சி செய்யவே இல்லை. மாறாக 2 பேரையும் காப்பாத்திருக்கான். காப்பாத்தினது தாதிக்கு என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, அப்னேர் இறந்துட்டான், படைத்தலைவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த பிள்ளைய தாவீது கொன்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிள்ளைய தூக்கிட்டு ஓடுது. தேவையா இது? அதுக்கு தான் சொன்ன, என்ன இல்லை, அறிவில்லாம ஓடுது. அவன் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தாத்தாவை மலாச்சாலாதிக்கு அழைக்கும் போது அந்த துணியை அறுத்துட்டு வந்துட்டான், தலையை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, உயிரோட விட்டுட்டாரு தாவீது. தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? இது பெரிய காரியம். தெரிஞ்சிருக்கும். அவன் குடிக்கிற செம்பையும் தூக்கிட்டு போயிட்டான், ஈட்டியும் தூக்கிட்டு போயிட்டான். அதுவும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தோம் என்ன செய்ய, தூக்கிட்டு ஓடுவோம். ஓடும்போது அங்கே என்ன, கல் தட்டி பொத்துன்னு உளுந்து 2 முட்டும் உடஞ்சிட்டு. உடனேம்மா இந்த கல்லை பார்த்துட்டாவது ஓடக்கூடாது. அவசரத்தில் கல் இருக்குது என்ன செய்யல தெரியல. இந்த அம்மாவுக்கு என்ன நினைப்பு, அல்லேலூயா என்ன நினைப்பு, நம்ம பிள்ளைய எப்படியாவது என்ன செஞ்சிடணும், காப்பாற்றிடணும். ஓடுனது ஓடிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு கீழே விழுந்து கால் 2 போயிட்டு. அல்லேலூயா. கால் போன உடனே இந்த யோனத்தானுடைய துட்ட பூரா சித்தப்பமாறு பூரா வஞ்சிட்டான். இவன் வீடு வயக்காடு எல்லாத்தையும் யார் எடுத்துக்கிட்டா? யோனத்தானுக்கு தம்பிகள். அதெல்லாம் இதில் போடலை. தாவீதுடைய மச்சினமார்கள், சவுலுடைய பையங்கள்ல வேற 2 பேர். அல்லேலூயா. இப்போ இந்த யோனத்தானுக்கு இருந்த யோனத்தான் மகனாகிய மோபிபேசத்துக்கு இருக்கிற எதிர்காலம் பூரா என்ன ஆயிட்டு, அவுட். 2 கால் இல்லை. தாதி இருப்பாளா? தாதி கொஞ்ச நாள் இருப்பா, அவளும் என்ன செஞ்சிருவா. அடுத்தால சாப்பாடு கிடையாது, இருக்கிற இடம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இவன் யோனத்தான் தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ணி தாவீதை ஊழியம் செய்வதற்காக ரொம்ப சப்போர்ட்டா இருந்ததுக்காக இவன் பிள்ளையாகிய மோபிபேசத்தை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். சாரிம்மா, மேபிபோசத். மேபிபோசத் மோபிபேசத்
இது தாவீதை ஆசீர்வதித்தார், இல்ல யோனத்தானை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த மொடமானவனை யார் காப்பாற்ற முடியும்? ஆமென். நடக்கங்களா இருந்தால் வாமா மத்தியானம் மாத்திரம் தான் சாப்பாடு தருவேன், கொஞ்சம் போல தட்டு கட்டிட்டு வா, நான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லலாம். 2 காலமே நடக்க முடியல, யார் காப்பாற்றுவா? பாருங்க, அந்த அவன் உதவி செய்ததுனால சீக்கிரம் முடிச்சிட்டேன். 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. சவுலின் குமாரனாகிய ஆமென். யோனத்தானின் மகன் மேவிபோஸ்த் தாவீதினிடத்தில் வந்தபோது ஆமென் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். வணங்கினான். அப்போது அப்போது தாவீது மேவிபோசத்தே என்றான். ஆமென். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் ஆமென், நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் ஆமென் உனக்கு திரும்ப கொடுப்பேன். என் பந்தியில் நித்து அப்பம் புசிப்பாய். என்ன சொல்றான் பாருங்க. ஊழியத்துக்கு யோனத்தான் அதிகமா உதவி செஞ்சது நிமித்தம் உன் பிள்ளைய நீ உன்னையே நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். நீ உன் நிலங்களை புறம் நீ உனக்கு திருப்பி தரேன், நல்ல பங்களா மாதிரி வீடு தரேன், உனக்கு வேலைக்காரனை தரேன். யாருக்கு? அவனுக்கு கால் 2 மோவி பேசுதா மேவி பேசுதா? இவன் யோனத்தான் நிமித்தம், முடவனி நிமித்தம் அல்ல. யார் நிமித்தம்? யோனத்தான் நிமித்தம். அவன் எனக்கு ஊழியத்துக்கு அவன் உதவி இருக்கிறான். அதனால கர்த்தருடைய யுத்தத்தை நான் செய்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். அதனால உன் பிள்ளைய நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அல்லேலூயா. இன்னொரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நேதம் மத்தியான சாப்பாடு யார் கூட உட்காந்து சாப்பிடுவேன்? தாவீது யாரு? ராஜா. என் கூட பந்தி இருப்பான். கொஞ்ச நேரம் அந்த எடப்பாடி மோடி பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு ஒரு கலக்கிட்டாங்க தமிழ்நாட. மோடி பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. மோடி பக்கத்தில் உட்காந்துட்டாரு. ரஜினிகாந்த் ஒரு பொம்பளை இப்படி கொட்டிட்டாரு. அப்பா, ரஜினிகாந்த் எனக்கு ஆயுசுக்கு போதும். ரஜினிகாந்த் அவர் கையால் என் தலையில கொட்டிட்டாரு. முட்டாள்கள். அவன் என்ன அவன பெரிய. ஆனா அது இப்படி அல்ல. மோபி பேசுறது போய் ராஜா கூட உட்காந்து சாப்பிடுறது சாதாரண காரியம் கிடையாது. அடுத்தால என்ன எழுதிருக்கு? அப்பொழுது முடிச்சிட்டேன். செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். சவுலின் வேலைக்காரனாகிய அழைப்பித்து அவனை நோக்கி சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் யாவையும் குமாரனுக்கு கொடுத்தேன். ஆமென். ஆகையால் குமாரனையும் கூட்டிக் கொண்டு ஆமென் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்ப உண்டாயிருக்கும்படி ஆமென் அந்த நிலத்தை பயிரிட்டு பலனை சேர்ப்பாயாக. எஜமானுடைய குமாரன் மேவிபோசத் நித்தம் என் பந்தியிலே ஆமென் அப்பம் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் ஆமென் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். யாருக்கு இவ்வளவு வேலைக்காரரு? சீபா இவனுக்கு வேலைக்காரன். ஆமா, இவன் வேலைக்காரன். இவன் எல்லாருமே யாருக்கு வேலைக்காரனா இருப்பாங்களாம்? மோபி பேசுறதுக்கு இல்ல. ஆமா, மேவி பேசுறதுக்கு இவ்வளவு வேலைக்காரன். அவன் வேலைக்காரனா இருந்தவங்களுக்கு பிள்ளைகள்லாம் சேர்ந்து யாருக்கு வேலைக்காரனா இருப்பான்? ரைட். அடுத்தால 11வது வசனம் 3 வசனம் வாசினா முடிச்சிருவோம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவை என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் ஆமென் உமது அடியானாகிய நான் செய்வேன் ஆமென் என்றான். ராஜகுமாரில் ஒருவனை போல ஆமென் மேவிபோசத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். ஆமென். மேவிபோசத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே ஆமென் இருந்த யாவரும் மேவிபோசத்துக்கு வேலைக்காரர். மேவி பேசுறதுக்கு அவன் சீபா வீட்டுல இருந்த எல்லாரும் என்ன ஆயிட்டாங்களாம்? எல்லாம் வேலைக்காரன். யார் செஞ்ச காரியம் தெரியுமா? யோனத்தான் செய்த காரியம். யார் செய்த காரியம்? எல்லாத்துக்குமா அப்படி செய்தான்? அவனுக்கு மட்டும்தான் செய்தான். உயிரை போல சிநேகித்தான் ஊழியத்தை.
அல்லேலூயா. தான் பலத்தை பூரா செலவழிச்சான். அப்பாவே இவனை கொல்ல பார்த்தான், ஆனா அப்பாவுக்கு பயப்படல. சீபாயா அவனும் குடும்பம் முத யாருக்கு வேலைக்காரனா இருந்தாங்க? இவ அப்பாவுக்கு, யோனத்தானுக்கு. யோனத்தானுக்கா? ஆமா. அடுத்த கடைசி வசனம், மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நிற்கிறான். ஆமென். வசனம் பண்ணவனா இருந்தபடினா ஆமென். எருசலேமில் குடியிருந்தான். ஆமென். அவனுக்கு 2 காலம் முடமா இருந்தது. ஆமென். போதும். அல்லேலூயா. இதாங்க இப்ப கடைசியில சொல்லி முடிக்கிறது என்னன்னா, ஊழியம் செய்யுங்கள், ஊழியத்துக்கு உதவியா இருங்கள், ஆத்துமா ஈடருக்கு பயன்படுங்கள், ஆத்துமாக்காக ஓடுங்கள். உங்க பிள்ளைகள்லாம் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த தாகமே யார்ட்டையுமே காணலையே. போய் ஜெபம் பண்ணணும், 2 பேர்ட்டு போய் சொல்லணும், இயேசுவை நடத்தணும், ஜெபம் நடத்தணும், இதெல்லாம் ஒரு தாகமே ஒருத்தட்டையும் காணலை. நானும் மூட்டி தான் பார்க்கேன். ஜெபம் பண்ண போங்க, எங்கே அங்கே போங்க, இங்கே போங்கன்னு தான் சொல்கிறேன். யாரும் கிளம்புற மாதிரி இல்லை. நீங்கள் சொத்துலாம் நிற்காது, இது மட்டும்தான் சொத்து, இது மட்டும்தான் நிற்கும். தேவ கிரியைகள் மட்டும்தான் நிற்கும், வேறு எதுவும் நிற்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மனங்கள்